எப்பா என்ன வெயில். சரி போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம் ஜாலியா போயிட்டு. ஆஹா என்னடா இது டேய், நம்ம ஸ்விம்மிங் பூல்ல இத்தனை crocodile டேய், முதல்ல குட்டி ஏய் என்னடா இத்தனை குட்டி போட்டு வச்சுக்கிதே. ஐயோ எப்பா சாமி டேய், எங்க இதெல்லாம் வந்துச்சு. ஏய் சீ வலிபடு. ஐயோ கடிக்குதே. ஏய் கண்ண இடத்துல கடிக்குதே. ஐயோ ஏமா ஏய் விட்றா சாமி. எப்பா அடப்பாவி, ஜாலியா வெளிய ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிக்கலான்னு பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி crocodile வந்து கிடக்குதே. எங்கிருந்து வந்துச்சுன்னு வர தெரியலையே. அவ்வளோதான் போங்க, ஸ்விம்மிங் பூல் இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது போல. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. வெயில் வேறு செம்மையாக அடிச்சு கொடுத்துதே. என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் செத்து போயிடுவோமே. ஐயோ ஓகே ரைட்டு. என்னடா அது அங்கே பாருங்களேன். அடப்பாவி இங்கே பாருங்க ஸ்விம்மிங் பூல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருக்க ஸ்விம்மிங் பூல் தான் பார்த்தீங்கன்னா crocodile இருக்கு. பட் நம்மள்ட்ட ஒரு சின்ன குட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்கு மக்களே. வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் காற்றடிச்சு ஜாலியாக வெயிலுக்கு குடிக்கலாம். ஓகே இது என்னதுரா? ஓ இதுதான் பம்பா. ஓகே ரைட்டு மக்களே. இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் வச்சு ஊத தேவையில்ல போல. இந்த பம்ப் எடுத்து புஸ்க்கு அடிச்சாலே போதும். இப்போ பாருங்க ஸ்விம்மிங் பூல் ரெடி. ஆஹா குட்டியாக சூப்பராக இருக்குதே. வாங்க இப்போ இதுக்குள்ளே தண்ணி விட்டு ஜாலியாக நம்ம விளந்து போய் குதிக்கலாம். ஓகே இப்போ நம்ம தண்ணி விட்டுட்டு இருக்கோம். ஸோ தண்ணியோடக்குள்ளேயே நல்லா ஜாலியாக குளுகுலுன்னு இருக்குது மக்களே. வாங்க அப்போ இப்போயே நம்ம தலையை நினச்சி அப்படியே நம்ம ஃபுல்லாக வந்து கொஞ்சால் பண்ணலாம். ஓஹோ செம்மையாகியே. ஆஹா நல்லா இருக்குதே. அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணி விட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது என்ன ஒரு சுகண்டா சாமி. ஓகே மக்களே நல்லா இருக்குதே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் வாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது குட்டி ஸ்விம்மிங் பூல் தான் பார்க்குறதுக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இதில் வந்து பிடிக்கலாம். சரி வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் ஃபுல் பண்ணிட்டா நம்ம இதில் ஜாலியாக டைவ் அடிக்கலாம், ஸ்விம்மிங் போடலாம். அந்த சுறாலி இறாலு என்ன ஸ்விம்மிங் போட முடியுமோ அத்தனை டைவும் பண்ணலாம் வாங்க. ஓகே போடு வேறு லெவலு. இப்போ வாங்க இன்னும் நான் நிறைய குரங்கு வித்தையெல்லாம் பண்ணி காமிக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிக்கலாம் வாங்க. ஆஹா செம்மையாகுதுரா. ஓகே இப்போ வாங்க என்னது தவக்கால ஷாட்டு போடுவோம். இது தவக்கால ஷாட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பாம்பு ஷாட்டு அப்புறம் திமிங்கல ஷாட்லாம் போட்டுக்கிறேன். இது பாருங்க இது வந்து சுறால் ஷாட்டு. இப்படி போட்டு குதிக்கிறதா சுறால் ஷாட்டு. நீங்கள் யாரும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க, மாட்டைக்கிட்டு உடஞ்சி போயிடும். நானே பார்த்தீங்கன்னா ரிஸ்கெட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இறால் ஷாட்டு. ஓகே மக்களே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி குதிக்கலாம் வாங்க. ஐயாப்பா செம்ம ஜாலி மக்களே. நானும் பார்த்தீங்கன்னா அப்படி குதிச்சிட்டேன் இப்படி குதிச்சிட்டேன். அப்புறம் தண்ணிக்குள்ளே முழுங்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டேன். ஸோ ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக போர் அடிச்சிருச்சு மக்களே. எவ்வளோ நேரம் தான் அந்த குட்டி ஸ்விம்மிங் பூல்லே குளிக்கிறது. செம்ம போர் அடிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்குள்ள தான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரா டேய் வித்தியாசமாகறான். எங்கேருந்து வந்துக்கிற நீ டேய்? அடே உனக்கு தான்டா டே ஃப்ராங்க்லைன். நீ ஸ்குவிட் கேமுக்கு வா, உனக்கு போரே அடிக்காது. உடனே இந்த கார்டில் இருக்கிற அட்ரஸுக்கு வா. அடே யாரா அவன் மட்டும் வந்தான் ஏதோ ஸ்குட் கேமுக்கு வான்னா ஏதோ அட்ரஸ் கொடுத்தான் போயிட்டான். என்னவா இருக்கும்? ஓகே ரைட்டு மக்களே இந்த அட்ரஸுக்கு நேராக நம்ம போய் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்து கிளம்பிட்டோம். அவன் ஆக்சுவலாக குட்டி டோக்கன் மாதிரி கொடுத்தான் பார்த்தீங்களா, லிஸ்டிங் கார்டு மாதிரி. அதில் வந்து ஒரு அட்ரஸ் எழுதிருச்சு மக்களே. அந்த அட்ரஸுக்கு தான் இப்போ நம்ம கார் எடுத்து போயிட்டு இருக்கிறோம். ஓகே ரைட்டு நைட் நேரம் வர போகிறோம். பயமாகுது கொஞ்சம். எங்கடா இது சுடுகாட்டுக்கு போகுது? அடே எங்கடா இது எங்கெங்கேயோ போகுது இந்த அட்ரஸு. ஆஹா இங்கே தான் மக்களே அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி காமிக்குது. சரி இருங்க நம்ம போய் பார்க்கலாம் இங்கே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு. கடைசியாக வந்து சுடுகாட்டுக்கு வந்து விட்டுருக்குது மக்களே இந்த அட்ரஸு. இதடா பறவை. ஓகே ரைட்டு வாங்க இந்த பறவை மேலே ஏறி போனால் ஏதோ நம்மளுக்கு தெரியும் போல. ஆஹா என்னடா இவ்வளோ பெரிய பாப்பா. ஆஹா ரைட்டா இது என்ன தெரியுமா, இதுதான் ஸ்குவிட் கேமோட டால். ஆஹா ரைட் மக்களே இப்போ நம்மளுக்கு புரிச்சு போச்சு. இப்போ நம்ம ஸ்குவிட் கேமுக்கு உள்ள போகணும்னா இந்த டாலோட வயிற்றுக்குள்ளே நம்ம போகணும் மக்களே. அதாவது இதோட வாய்க்குள்ளே வயிற்றுக்குள்ளே எதுக்குள்ளேயாச்சும் நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேமுக்கு போயிடுவோம் போல. ஆஹா இங்கே பாருங்க சாவி போடுற இடம் இருக்குது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாவி கண்டுபிடிச்சிட்டா நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேமுக்குள்ளே வந்து போயிடலாம். ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாலோட சாவி கண்டுபிடிக்கணும். ஸோ சாவியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ரேஸில் நம்ம ஜெயிச்சா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாவி கிடைக்குமா. ஸோ இந்த ரேஸில் கிட்டத்தட்ட சோஃபியா எலும்பு மண்டை ஸோ அடுத்தது இது மிஸ்டர் பீஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த ரேஸில் நம்ம எப்படியும் அவங்கள பீட் பண்ணி நம்ம ஜெயிச்சே ஆகணும் மக்களே. ஸோ இப்போ ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரேசர் தான். உங்களுக்கே தெரியும் நம்ம பைக் ஓட்டுறதுல கில்ல ஆடிட்டு. ஆனால் நம்மளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் தான் இல்லை. சரி ஓகே ரைட்டு அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம தான் இருக்கிறோம் மக்களே. ஏன்னா நம்ம பைக் பவர்ஃபுல்லான பைக் மக்களே. ஸோ சும்மா முறுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் சும்மா பிளேயர்ஸ்லாம் கிடையாது. சோஃபியா அப்புறமேட்டு மண்டவோடு அப்புறமேட்டு ஹல்க்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேசர் தான் அவங்களும். ஸோ அவங்கள இப்போ நம்ம டஃப் கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்கிறோம். ஸோ
வாங்க அவங்களாம் என்னென்ன பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கோம். ஸோ முன்னிலையில் இருக்கிறோம். ஸோ ரெண்டாவது பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்க போகிறோன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்மளை சேஸ் பண்ணி ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி இதை கடந்துட்டோம். இப்போ செகண்ட் பிளேஸில் சோஃபியா வந்துட்டு இருக்காங்க. சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட சரி அப்படிலாம் கிடையாது அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு பயங்கரமாக ஓட்டிட்டு வந்துட்டு இருக்குது. நம்மளுக்கே டஃப் கொடுத்து ஓட்டிட்டு இருந்துருக்கு மக்களே. அப்பா சோஃபியாலாம் சும்மா கிடையாது, பயங்கரமாக ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கோம். அடுத்து சோஃபியா வந்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கா, அதாவது சோஃபியா பின்னாடி வந்துட்டு இருக்கா. தேர்ட் பிளேஸில் யார் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு காமிங்கப்பா, டக்குன்னு கேமரா மாத்துங்கப்பா. ஏப்பா உங்களை தான்ப்பா. ஆஹா அல்கு மண்டை. ஐயோ அல்கு மண்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க பாப்பா வண்டி ஓட்டிட்டு இருக்கமாங்க. என்னது அந்த குழந்தைங்கலாம் ஓட்டுல அந்த மாதிரி வண்டியிலாம் வந்துட்டு இருக்கான். பட் அவனே பார்த்தீங்கன்னா முறுக்கிட்டு வந்துட்டு இருக்கான் மக்களே ஸ்பீடா. ஐயோ இவன் செம டஃப் கொடுத்துட்டு இருக்கானே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம இருக்கிறோம். செகண்ட் பிளேஸில் சோஃபியா இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அல்கு மண்டை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் இருக்கிறான். ஐயோ இப்போ நம்ம ஃபோர்த் பிளேஸில் யார் இருப்போம் உங்களுக்கே தெரியும். ஸோ மண்டோடா இல்லை மிஸ்டர் பீஸா அப்படின்னு தெரில. ஸோ நம்ம பார்க்கலாம் ஃபோர்த் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சுவிச் பண்ணுப்பா. ஏப்பா அடுத்தது காமிங்கப்பா. இவனே எவ்வளோ நேரம் தான் காமிச்சிட்டு இருப்பீங்க. அடுத்தது யாரா டே மண்டவோடு. டே ஐயோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆளு தான் மக்களே மண்டவோடு. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓட்டிட்டு வரான். இவனும் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்து ஓட்டிட்டு வரான். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கிறோம். எப்போ வேணால் எவனா பீட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் உஷாராகவே ஓட்டிட்டு இருக்கணும் மக்களே. ஸோ இப்போ நம்ம கடைசியாக யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் தான் இருக்கிறாரு. பட் மிஸ்டர் பீஸ்ட்டை நம்ம சும்மா இடம் போடக்கூடாது மக்களே. எப்போ வேணா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பீட் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அவரும் பெரிய ஆள் தான். சரி ஓகே ரைட்டு மக்களே. இப்போ நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆனால் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேனே. என்ன பிளான் கேட்பீங்க. இப்போ பாருங்க அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் எல்லாத்துக்குமே போயிட்டேன். எப்படி என்னடா சோஃபியா தடுமாறுறா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ என்ன நடக்குது மட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்களேன். ஓகே சோஃபியாக்கு அதை காலி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். போட்டு எப்படி என்னடா அது புள்ள என்னடா ஆச்சுடா ஏன்டா இப்படி போய் மோதிடுச்சே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இருக்கிற எல்லாம் பைக்கோட பிரேக் ஸ்விங் கட் பண்ணி விட்டோம் மக்களே. நம்ம எவ்வளோ பெரிய திருட்டு பயபலன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் நம்ம ரேஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரேஸை ஜெயிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு சோஃபியா அப்புறம் ஹல்க் மண்டை அப்புறம் மண்டோடு மிஸ்டர் பீஸ்டோட வண்டியில் இருக்கிற பிரேக்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம் மக்களே. நெக்ஸ்ட் நம்ம ஹல்க் தான். அவன் தான் அடுத்தது மறுக்கையாக போகிறான். ஓகே நம்ம பிளான் பண்ண மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாரு வாழ்க்கையா. சரி ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மண்டோடு. ஸோ இவன் பிரேக்கையும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது பின்னாடி வர மிஸ்டர் பீஸ்டோட பிரேக்கையும் கட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க இவன் எப்படி உழுந்து சாவுறான் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ரைட்டு. இப்போ மண்டோடு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு பீஸாக எலும்பு துண்டாக்க போகிறான். ஆல்ரெடி இவன் எலும்பு மண்டேன் தான். போடு வேற மாதிரி செம மக்களே. ஸோ அடுத்தது மண்டோடையும் காலி ஆயிட்டா மக்களே. ஸோ இப்போ மண்டோடுக்கு அப்புறம் வந்து மிஸ்டர் பீஸ்ட் மட்டும் தான் இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ காலி ஆயிடுவாரு. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் பிரேக்கையும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வேகத்தில் போயிட்டு இருக்காரு. கண்ட்ரோல் மீறியாச்சு. பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அவரும் பார்த்தீங்கன்னா மர்கை ஆயிட்டாரு பொட்டு. ஆஹாப்பா உண்டா மனுஷன். ஓகே மக்களே. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் ஜெயிச்சிட்டோம் பிளான் பண்ண மாதிரி. ஏன்னா இப்படி ஜெயிக்கிறியா உனக்கு மனசாட்சியே இல்லை அப்படின்னு கேட்பீங்க. நம்ம இந்த ஸ்குட் கேமோட டால் வாய்க்குள்ளே போனோம்னா என்ன வேணால் பண்ணலாம் மக்களே. அது தப்பே கிடையாது. காட் பிளஸ் யூ மாமே எல்லாத்துக்கும். ஓகே மக்களே. இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உள்ளே போக போகிறோம். ஸோ சாவியை வந்து போகிறோம். அடுத்தது ஸ்குட் கேம் டால் வாய்க்குள்ளே போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாவியை போட்டுடலாம். ஸோ சாவியை போட்டோடனே நம்ம உள்ளே எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்குட் கேமில் இருக்கிற ஒரு சேலஞ்சு இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் மக்களே. இந்த ரூம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் நிறைய டாஸ்க் விளாடுவாங்க. வாங்க அடுத்த ரூம் நிறைய இருக்குது மக்களே. இந்த டாலோட வாய்க்குள்ள நிறைய ரூம்ஸ் இருக்கு. இது என்னடா ரூம் புதுசாகுது. ஆஹா இந்த ரூமா அந்த பணப்போட்டி இருக்குல்ல அந்த ரூம் மக்களே. ஸோ எல்லாரும் தூங்குவாங்கல்ல அந்த ரூமு. இது என்னடா ரூமு. அடடா இந்த இடமா இது ரொம்ப ஆபத்தான இடமாச்சே. இங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆயிடணும் மக்களே. தெரியாமல் இந்த ரூமுக்கு வந்துட்டேனே. ஐயோ இந்த பாப்பா வேற கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிருச்சே. ஐயோ இதுக்கு மேலே நம்ம அசஞ்சா நம்மளை போட்டு தள்ளிடுமே. என்ன பண்ணுறது. சரி எப்படியும் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ தெரியாதனமா அசஞ்சதை பார்த்துருச்சே. போட்டுருச்சு மக்களே நம்மள. ஐயோ ஷிட்.